ஹலோ மக்களே, மே 13ஆம் தேதி ஒரு சலங்கேலி ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கொட்டிடுவேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் அபூர்வா கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. உண்மையை சொல்ல அபூர்வா, நீ இந்துவோட மாமியாருக்கு 2 கோடி ரூபாய் டௌரியை கொடுத்தியா இல்லையா அப்படின்னு கேட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவங்க அமைதியாவே இருக்கிறாங்க மொத வாட்டி கேள்வி கேட்கும்போது. அப்புறம் சரச்சந்திராக்கு கோவம் வருது. நீ கொடுத்தியா இல்லையான்னு கேட்கறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு டப்பு 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 டப்புன்னு கண்ணத்துல அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு 4-5 அடி அடிக்கிறாரு. உடனே மருதனியில வீரப்பெண் மாதிரி அவங்க முன்னாடி காப்பாத்துறாங்க. எதுக்கு மாப்பிள்ள அடிக்கிறீங்க, அபூர்வா பாவம் மாப்பிள்ள, எதுக்கு மாப்பிள்ள அடிக்கிறீங்க, அடிக்காதீங்க வலிக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க வேற அடுத்து மருதனியில இவங்களை கவசகுண்டலமா காப்பாத்துறதுக்கு வராங்க. உடனே மாமா நீங்க உண்மையை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. உண்மையா? என்ன உண்மை? நான் என்ன உண்மையை மறந்தேன்? கேபி தான் அந்த 2 கோடியே எடுத்தார்ல அக்கௌண்ட்ல இருந்து, நான் அதை தான் கொடுத்துருப்பாருன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி இவங்க அதுக்கடுத்து பிளேட்டை அப்படியே கேபி பக்கம் திருப்பி விட்டுறாங்க அபூர்வா. உடனே அதுக்கு அடுத்து சரச்சந்திரா போய், ஆமா அந்த 2 கோடிக்கு நீ இன்னும் கணக்கே சொல்லலையே, 2 கோடி என்னாச்சு, அப்ப நீ தான் அந்த 2 கோடி எடுத்துதான் அந்த 2 கோடியே என்னாச்சு அப்படின்னு அவர் கணக்கு கேட்கிறாரு. நீ பண்ண தப்புக்கு நான் இதுக்கு என் அபூர்வா மேல கோவப்படணும், என் அபூர்வா இதுக்கு நான் அடிக்கணும், ஐயோ மன்னிச்சிரு அபூர்வா, நான் தெரியாம கோவப்பட்டுட்டேன், நான் மறந்து போயிட்டேன், நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, நான் உன்னை தெரியாம சந்தேகப்பட்டுட்டேன், என்ன மன்னிச்சிரு அபூர்வா அப்படின்னு சொல்லி இவங்க அதுக்கு அடுத்து அபூர்வா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. திருப்பி அபூர்வா நடிக்கிறாங்க. ஐயோ மாமா, நீங்க என்ன வேணும்னு அடிச்சீங்க, நீங்க சரியா விசாரிக்காம தானே அடிச்சீங்க, பரவாயில்ல மாமா, நீங்க என்ன இவ்வளவு அடிச்சாலும் நான் தாங்கிப்பேன் மாமா, ஆனா என்னை ஒரு வார்த்தை சொன்னாலும் தாங்க முடியாது அப்படி இப்படின்னு இவங்க அடுத்த ஆக்டிங்க போட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே கேபி கிட்ட போயிட்டு கேட்கிறாங்க. ஒருவேளை அதுக்கடுத்து அப்புறம் அப்படியே திசை திருப்பி விடுறாங்க. யாரு கண்டா கேபியே போய் இவன் ககன் கிட்ட 2 கோடி கொடுத்து அவன் கையால கொடுத்து சொல்ல மாதிரி கூட கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பண்றாங்க. ககன் ஒரு சொந்த காசை உழைச்சுதான் கொடுத்துருக்காரு. இவங்க என்ன சொல்றாங்க, யாரு கண்டா இப்படி கூட பண்ணியிருக்கலாம் இந்த கேபி அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க வேற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே சரச்சந்திரா மீரா எங்க பிந்து அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ மாமா இங்க இல்ல, அம்மாக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நான் இந்து வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கிளம்பி போயிட்டு நான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். என்ன தைரியம் இருந்தா அந்த சாரதா கொடுத்த காசுல அவ வந்துட்டு இருப்பாளா அவ அப்படின்னு சொல்லி அவ என்னை இன்னைக்கு எவ்வளவு அந்த சாரதா என்னை அவமானப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்து வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பிந்து அதுக்கடுத்து இவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்க பார்த்தா இங்க இந்து வீட்டுல போயிட்டு அவங்கள போட்டு அடின்னு மீரா இந்துவா லெஃப்ட் ரைட்டுன்னு அடி விழுந்துகிட்டே இருக்கும். சப்பு 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 சப்புன்னு 2 கணத்துலயும் மாறி மாறி அடிச்சுட்டே இருப்பாங்க. உடனே இவங்கெல்லாம் சுத்தி நின்றுட்டு அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு வம்சி அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. இவங்க மாமனார் மாமியார்லாம் யாரும் எதுவும் பேசாதீங்க, இன்னைக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உனக்கு யாரு காசு கொடுத்தா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ககன் அண்ணா? யாரே ககன் அண்ணனா? உனக்கு எப்பயில இருந்த அந்த ககன் உனக்கு அண்ணனா மாறினா, எப்பயில இருந்து உனக்கு அவன் அண்ணனா மாறினான்னு சொல்லிட்டு அதுக்கு வேற திரும்ப அடிக்கிறாங்க. யாராச்சும் ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளவுதான். அதுக்கடுத்து அவங்க அவங்க உண்மையை போட்டு உடைச்சிடுறாங்க. இந்து ஆமா நானும் அத்தைக்கிட்ட மாறி மாறி காசு கேட்டுட்டே இருந்தேன், அவங்க இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு நீ ஏமாத்திட்டே தான் இருந்தாங்க, கடைசி வரை எனக்கு தரவே இல்லை, நான் இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், நான் கஷ்டப்படத்தை பார்த்து என் ககனண்ணா எனக்காக காசு கொடுத்தான், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த சாரதா எல்லாரையும் சொக்குப்பொடி போட்டு ஒன்னையும் மாத்திட்டாளா, எனக்கு இந்த உண்மை தெரியாது, குடும்பத்துல இருக்க எல்லாத்துக்கும் இந்த உண்மை தெரிஞ்சிருக்கு, எனக்கு மட்டும் இந்த உண்மை தெரியலையா, முதல்ல யாரு உனக்கு அவன் அப்படி அந்த ககன் உனக்கு காசு கொடுத்துருக்குன்னு தெரிஞ்சா நீ என்ன பண்ணிருக்கணும், அடுத்த நொடியே அந்த காசை அவன் மூஞ்சில விட்டெறிஞ்சு எடுத்து வந்துச்சு, உனக்கு ஒரு கும்பிடுவோம், பணத்துக்கு ஒரு கும்பிடும், உன் குடும்பத்துக்கு ஒரு கும்பிடுன்னு போட்டுட்டு நீ நேரா நம்ம வீட்டுக்கு என்கிட்ட கேட்டிருக்கணும், நான் ஏதாவது பண்ணியிருப்பேன், நான் என் அண்ணன் வாங்கி தந்திருப்பேன், அதை விட்டுட்டு ககன் அண்ணா கொடுத்தான் ஒன்னும் கொடுத்தான், இன்னைக்கு அந்த சாரதா முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திடல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல நீங்க ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்கக்கூடாது பா என்னோட அப்படின்னு சொல்லிட்டு தரத்தண்ணி இழுத்துட்டு வராங்க. உடனே அதுக்கடுத்து அவங்க வீட்டு மாமனார் மாமியார் எல்லாரும் பிடிச்சி இழுத்து வைக்கிறாங்க. விடுங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு, விடுங்க அத்தை இங்க பாருங்க, நான் என் பொண்ணு சந்தோஷமா வாழணும் தான் இந்த குடும்பத்துல சம்மந்தம் பண்ணேன், ஆனா நீங்க பணத்தாசை பிடிச்சி என் பொண்ணையே கஷ்டப்படுத்திருக்கீங்க, இதுக்கு மேலேயும் அவ இந்த வீட்டுல இருக்கணும் தேவையே இல்லை. அதுக்கடுத்து வம்சி இந்து கையை பிடிக்கிறாங்க. மாப்பிள்ளைங்கிற மரியாதைனாலதான் நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன், என்ன அசிங்கப்பட வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பூமி வாசல்ல உட்காந்துட்டு அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. கீழே பால்கனில உட்காந்துட்டு ககன் சொன்னதை பத்தி திரும்ப அவங்க ஏய் நீ யாரு, இந்த வீட்டுல உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு, நீ இந்த வீட்டுல இருக்கிற ஒரு ஆள் அவ்வளவுதான், உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இந்த மாதிரி சொன்னது
அவங்க என்னெல்லாம் பேசினாங்கன்னு நினைச்சு அதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல கேபி கால் பண்றாரு பூமிக்கு. கால் பண்ணி, என்ன பூமி எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆமா, நான் இந்த வீட்டுல எப்படி இருக்க முடியும், அவருக்கும் என்ன பிடிக்கல, எதுக்கு இருக்கணும் தெரியல, நாளுக்கு நாள் என்ன வெறுத்துட்டு தான் போறாங்க, அப்பாவுக்கும் என்ன பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. நான் என்ன ஜோக்கு உடனே அவங்க அதுக்கு அடுத்து, நான் உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லவா அப்படின்னு கேட்காங்க. உடனே பூமி, என்ன குட் நியூஸு, மீராத்த உங்களுக்கு வந்துட்டு டிவோர்ஸ் கொடுக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கு அடுத்து, இல்ல ஜோக், என்ன மாமா ஜோக் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து கேபி வந்து உண்மையை சொல்லிடுறாரு. இந்த மாதிரி நாளைக்கு காலையில உன் வீட்டுக்கு உன் அப்பா வரப்போறாரு, சரச்சந்திரா வந்து உன்னைய அவரோட பொண்ணுன்னும் ககன் அவரோட மாப்பிள்ளனும் மருமகனும் அவர் ஏத்துக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன மாமா இவ்வளவு நேரம் நான் காமெடி பண்ணிட்டு இருந்தேன், இப்ப நீங்க காமெடி பண்றீங்களா, ஜோக் பண்ணிட்டு இருக்கீங்களா, அது எப்படி இந்த ஜென்மத்துல நடக்கும், அது நடக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, ஒரு வாய்ப்பும் இல்லை, சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க, நீங்க விளையாடாம உண்மையை சொல்லுங்க, எதுக்கு கால் பண்ணீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்றாங்க. நான் சொன்னது உண்மைதான் அப்படின்னு திரும்பியும் சொல்றாரு. நாளை காலையில வந்து உன் அப்பா உன்னை மகளாவையும் ககன மருமகளாவும் ஏத்துக்க தான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ஏதாவது காமெடி பண்ணுங்க, எதுக்கு கால் பண்ணீங்க திரும்பியும் கேளுங்க அப்படின்னாங்க. சாரதா மேல சத்தியம் அப்படின்றாரு. உடனே பூமிக்கு வந்து உச்சக்கட்ட சந்தோஷத்துக்கு போயிடுறாங்க. நிஜம்தானா மாவே, நான் நிஜம்தானா மாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா பூமி அப்படின்றாங்க. உடனே ஓகே மாமா, குட் நைட் மாமான்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷத்துல துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ நாளைக்கு அப்பா நம்மளை ஏத்துக்க போறாரா அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி சாத்தியம் மாமா அப்படின்றாங்க. அவர் தான் உங்க அப்பா, இது கண்டிப்பா அவர் ஏதாவது எதிர்பார்த்திருப்பாரு, என் அப்பா எதுவும் எதிர்பார்க்காம ஏதாவது ஒரு விஷயம் கேட்டிருப்பாரு, அதனாலதான் ஏதாவது ஒரு விஷயம் இல்லாம கேட்டிருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது இப்படி நடக்கணும்னா அதுக்கு யாராவது செக் பாயிண்ட் ஏதாவது வச்சிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பத்தி நல்லா புரிஞ்ச மாதிரி கேட்டிருப்பாரு. ஆனா கேப்ப வந்து உண்மையை சொல்ல மாட்டாரு. இந்த மாதிரி மீரா கிட்ட நான் வந்து உண்மையை மறைச்சேன், சரச்சந்திரா நான் துப்பாக்கியால ஷூட் பண்ணத அப்படிங்கிற உண்மையை வந்து இப்ப பூமி கிட்ட சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்பவும் சரச்சந்திரா விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காண்டி, சரச்சந்திராவால உன் அப்பாவால உன்னை பிரிஞ்சு இருக்க முடியலமா, நீயே ரொம்ப வருஷம் கிடைச்சு இப்பதான் சரச்சந்திரா வாழ்க்கையில நீ வந்திருக்க, இப்பவும் நீ கொஞ்ச நாள்ல நீ விட்டு போனது அவரால் ஏத்துக்க முடியல, அதுக்காக தான் உன்னை ஏத்துக்கிறாரு, உன்னை ஏத்துக்கணும்னா ககனையும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், அதுக்காக தான் ஏத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே பூமி வந்து இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. என் அப்பாவுக்கு என் மேல அவ்வளோ அன்பு இருக்கு, அவ்வளோ பாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து இந்த சந்தோஷமான விஷயத்த முதல்ல ககன் கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வீட்டுக்குள்ள ஓடி வருவாங்க. ககன் ரூமுக்கு ஓடி வருவாங்க. ககன் பார்த்தா கண்ணுக்கு வந்து இந்த காட்டன் இருக்குல்ல அதை மட்டும் வச்சிருப்பாரு. வச்சுட்டு அவர் பாட்டு தூங்கிட்டு இருப்பாரு. ஆக்சுவலி தூங்கி இருக்க மாட்டாரு, நடிச்சிட்டு இருப்பாரு, தூங்கி இருக்க மாட்டாரு. உடனே இவங்க உள்ள வந்துட்டு ககன் மாமா நல்லா தூங்கிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு பூமி வந்துட்டு ககன் கிட்ட வந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. இவங்க நல்லா தூங்கிட்டாங்க, ககன் நல்லா தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணுக்கு மேல வேற பஞ்சு வச்சிருப்பாங்களா, அதனால தூங்கிட்டாங்கன்னு நினைச்சிருப்பாங்க பூமி. மாமா நீங்க தூங்கும் போது கூட ரொம்ப அழகா இருக்கீங்க, எவ்வளவு கியூட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து தள்ளிட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்து என்ன ஏதாவது நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டி இவங்க இஷ்டத்துக்கே பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து இவ்வளவு கியூட்டா இருக்கீங்க, இவ்வளவு அழகா இருக்கீங்க, இவ்வளவு அழகா இருந்தா யாருதான் உங்களை ரசிக்க மாட்டா, இப்ப நான் உங்களுக்கு ஒரு முத்தம் கொடுக்க பூமி வந்து அப்படியே ககன் மூஞ்சி க்ளோஸ் அப்பா போய் முத்தம் கொடுக்கலான்னு போவாங்க. அந்த நேரத்துல ககன் வந்து அவரோட காட்டன் கண்ணுக்கு மேல வச்சிருந்த அந்த காட்டனை எடுத்துடுவாரு. அப்படியே ரெண்டு பேரும் மூஞ்சியும் க்ளோஸ் அப்ல பார்ப்பாங்க. ரெண்டு பேருமே பயந்துட்டு அப்போ நீங்க தூங்கலையா, நடிச்சிட்டு இருக்கீங்களா மாமா, என்கிட்டயே நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து அதுக்கு அடுத்து சண்டை போடுற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க என்னெல்லாம் பேசுனீங்க என்னை பார்த்து, நான் ஒரு துரோகக்காரி, நான் அந்த அபூர்வாலின் என்னெல்லாம் பேசுனீங்க அப்படின்னா. ஆமா நீ என்ன நான் தூங்கும்போது என்னமோ சொன்னியே அப்படின்னாங்க. எல்லாத்தையும் அப்ப கேட்டுட்டீங்களா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க ஒன்றும் அவ்வளோ அழகாலாம் இல்லை, நீங்க ஒன்றும் கியூட்டாலாம் இல்லை அப்படின்னு சொல்லி திரும்ப நான் அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நீங்க நடிச்சிட்டு தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சும்மா கோவப்படுற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து ஏய் முதல்ல நீ கீழே போய் படு அப்படின்னு சொல்லிட்டு தலைவணி எடுத்து கீழே போட்டுருவாரு. போய் அங்கே போய் படு, டார்ச்சர் பண்ணாத என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டு கோவப்பட்டுருவாரு. உடனே அதுக்கடுத்து ஒழுங்கு அங்கே போய் படுன்னு இவர் இந்த சைடு திரும்பி படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவாரு. இங்கே பார்த்தா மீரா வந்து காரை எடுத்துட்டு தரன்னு இந்துவை இழுத்துட்டு வருவாங்க வீட்டுக்குள்ள. உடனே நான் வரலம்மா, நான் என் வீட்டுக்கு போறேம்மா, என் வீடு அதுதான்மா, எதுவும் வீடு, இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை பேசணும் அவ்வளவுதான் இந்து அப்படின்னு சொல்லிட்டு மீரா வந்து தரன்னு இந்துவை வந்து வீட்டுக்குள்ள சரச்சந்திரா வீட்டுக்குள்ள வந்து இழுத்துட்டு. சரச்சந்திரா வீட்டுல வந்து அப்படி குடும்பமே பரபரப்பா இருக்கிறாங்க. சரச்சந்திரா இங்க வந்து கவலையா இருக்காரு. ஐயோ மீரா அப்பவே போனாலும் இன்னும் வரக்கானுமே, அவங்க அதாவது இந்து மாமனார் வீட்டுல என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு எதுவுமே தெரியலையே,
மீரா எப்போ வருவான்னு சொல்லிட்டு வாசலே பார்த்துட்டு இருக்கிறாங்க. கேபி பார்த்தா குறுக்க மறுக்க நடந்துட்டு இருக்காரு. மீரா இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அபூர்வா பார்த்து அவங்க பாட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. மருதானியில் எல்லாருமே ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் பார்த்தா சரி மாடியில இருந்து இறங்கி வராரு. இவர் இப்படி குடும்பம் என்ன அப்படி சீரியஸா என்னப்பா நடக்குது, எல்லாரும் இவ்வளோ யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்ன நடக்குது இங்க வீட்டுல அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. எல்லாம் உன் அம்மா தான், உன் அம்மா இந்து வீட்டுக்கு போயிருக்கா, இந்து வீட்டுக்கு போனதுக்கு அதுக்கு எதுக்குப்பா நீங்க எல்லாம் இப்படி இருக்கீங்க, சீரியஸா இருக்கீங்க, ககன் கொடுத்த காசு உன் அம்மாக்கு தெரிஞ்சு போச்சு, அதுக்குதான் இந்து வீட்டுல போய் பிரச்சனை பண்ண உன் அம்மா போயிருக்கா, அவளுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிக்கிட்ட இந்த மாதிரி கேபி சொல்றாரு. உடனே இந்த நேரத்துல பார்த்தா அப்படியே மீராவோட கார் வருது. மீரா கார்ல வராங்க, இறங்குறாங்க. முதல்ல ஆவேசமா இறங்கி தரன்னு இவங்க இந்து கார் கதவை திறந்து விட்டு தரன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. இந்து நான் வரமாட்டேம்மா, என்னை விடுங்க, நான் ஏன் புருஷன் வீட்டுலதான் இருக்கணும், நான் அங்கதான் வாழணும், நான் எதுக்கு இங்க வரேன், என்னை விடுங்க, நான் போறேன் அங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா அவ்வளவுதான், வாயை உடைச்சிருவேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு, யாரு கொடுத்த காசுல நீ அந்த வீட்டுல இருப்ப, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லி தரன்னு உள்ள இழுத்துட்டு வராங்க. உள்ள இழுத்துட்டு தரன்னு அப்படியே சொலட்டி விடுறாங்க. அப்படியே சொலண்டு போய் கேபி காலடியில விழுகுறாங்க. இந்து விழுந்தோடனே ஐயோ இந்து என்னாச்சுமா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கடுத்து அண்ணா உங்களுக்கு விஷயம் தெரியுமா, 2 கோடி ரூபாய் அந்த ககன் தான் கொடுத்தானா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இப்பதாம்மா கேபி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திர சொல்றாரு. அவனுக்கு என்ன தைரியம் இருந்தா அவன் அந்த சாரதாயனோட பரம எதிரி, அவன் கொடுத்த காசுல இவன் அந்த வீட்டுல வாழணுமா, அப்படி ஒன்னும் வாழ தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன் அம்மா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கூட்டிட்டு வந்துட்டேன் இந்துவை, இனிமேல் ஒன்னும் அவன் அந்த வீட்டுல வாழ தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேபி சொல்றாரு, ஏய் உனக்கு என்ன பைத்தியமா, கட்டின புருஷன் கூட வாழாம இங்க நம்ம வீட்டுல வாழ வெட்டிய வாழ்வாளா அப்படின்னு சொல்ல, நீங்க பேசாதீங்க, நீங்க வாயை திறந்தீங்கன்னு அவ்வளவுதான் இருக்கு, உங்களுக்கு அந்த ககன் 2 கோடி கொடுத்துருக்கானுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்பான். உடனே கேபி எதுவுமே சொல்லாம தெரியும்னு சொல்ல மாட்டாரு, தெரியாதுன்னு சொல்ல மாட்டாரு, அப்படின்னு நின்றுட்டு இருப்பாரு. உடனே ஓடி வருவாங்க. மீரா ஓடி அவங்க கையெடுத்து அவங்க தலையில வச்சிருவாங்க. கேபியோட கையெடுத்து எம்மால சத்தியமா சொல்லுங்க, உங்களுக்கு ககன் கொடுத்த 2 கோடி விஷயம் தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க. தெரியும் மீரா, என்ன இப்போ அப்படின்ட்டுருவாங்க. அதுக்கடுத்து சரி நீ சொல்லு, உனக்கு தெரியுமா, அது அம்மா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு இருப்பாரு. சரி இப்ப என்ன அடுத்து உன்கிட்ட என் தலையில சத்தியம் பண்ண சொல்லணுமா, சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. தெரியுமா, எனக்கு உன் ககன் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பாருங்கண்ணா எனக்கு வாச்சதும் சரியில்லை, பெத்ததும் சரியில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அந்த ககன் தான் 2 கோடி கொடுத்துருப்பான்னு, எனக்கும் உனையும் தவிர எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிந்துன்னு ஒருத்தி இருந்தாலே அவளும் செல்ல மகளாச்சில்ல கேபிக்கு அவகிட்டே சொல்லியிருப்பாங்க, இங்க நான் தான் ஏமாலியா இருக்கேன், என்ன தைரியம் தான் அந்த ககன் கொடுத்த காசுல ஒண்ணு இவ வாழ தேவையில்ல, அந்த ககன் மூஞ்சிலேயே அந்த 2 கோடியை விட்டு இருந்துட்டு அதுக்கு அடுத்து இந்து அந்த வீட்டுல போய் வாழ்ந்தா போதும், அவன் தயவுல ஒண்ணு என் குடும்பம் வாழ தேவையில்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ககனை பிடிச்சி கிழிச்சிட்டு இருப்பாங்க. கிழிச்சிட்டு உடனே நீ அது வரைக்கும் உன் வீட்டுக்கு எங்கேயும் போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தரன்னு இவங்களை இழுத்துட்டு வந்துருவாங்க. இவங்களை இந்துவை இழுத்துட்டு உள்ள ரூமுக்குள்ள அடைச்சு போட்டுருவாங்க. உடனே சரச்சந்திரா அபூர்வா அதுக்கு என்ன வேலையோ அதை பாரு, முதல்ல அந்த 2 கோடியை செட்டில் பண்ணு, இந்து அவங்க வீட்டுல போய் சந்தோஷமா வாழட்டும், அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணு, மீரா சொல்லிட்டு போயிட்டாள் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அபூர்வாவுக்கு அவங்க காசு இப்போ 2 கோடி போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து எல்லாரும் போயிடுவாங்க. அங்க கேபியும் சரியும் மட்டும் தான் இருப்பாங்க. உங்களுக்குலாம் என் காசை எழுதி வைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதோ அபூர்வா காசு மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது அபூர்வா காசே கிடையாது, ஆக்சுவலி இது சோபா சந்திராவோட காசு, அவங்க காசுல தான் இவங்களே வாழ்றாங்க. இதுல இவங்க காசு மாதிரி இவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணி தொலைறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு போறாங்க. உடனே சரி கொஞ்சம் கோவம் வருது, அவங்க அப்பா இப்படி இழிவா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இங்க நைட் ஆகுது. சரச்சந்திராவை தனியா மீட் பண்றாரு கேபி வீட்லயே. என்ன சரச்சந்திரா எப்படி இருக்கீங்க இப்போ, ஆல்ரைட்டா அப்படின்னு கேட்டுட்டு நார்மலா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காரு கேபி சரச்சந்திரா கிட்ட. உடனே அவர் கையை பிடிச்சிட்டு, நீ நல்ல வேலை நீ உண்மையை மீரா கிட்ட சொல்லல, இந்த ஹெல்ப்பை நான் வாழ்நாள் ஃபுல்லா மறக்க மாட்டேன், ஒருவேளை இந்த உண்மை மட்டும் மீராக்கு தெரிஞ்சதுன்னா அவளை எல்லாருமே ஏமாத்துறாங்கன்னு நினைச்சவ எல்லாரையும் வெறுத்துருவா, நல்ல வேலை அவ என்ன ரொம்ப நம்புறா, அவ நம்பிக்கையை நான் என்னைக்கும் உடைக்க மாட்டேன், அது ரொம்ப தப்பு, என் தங்கச்சி நீ பிரிச்சிடாத கேபி, நீ நல்லா இருப்ப, காலத்துக்கும் நான் உனக்கு இதுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ உண்மையை சொல்லாததுக்காக கேபிக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காரு மாறி மாறி. அதெல்லாம் இருக்கட்டும், நான் கேட்டது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேபி திரும்ப அவரோட வாதத்தை எடுத்து வைக்கிறாரு. அதாவது
பூமியை தன் மகளாகவும் ககனை தன் மருமகனாகவும் ஏத்துக்க சொன்னாங்களா, அது என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவரு சரச்சந்திரா வந்து இப்ப பேக் அடிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, ககன் என்னோட பரம எதிரி, அவனை எப்படி என் மருமகளா என்னால ஏத்துக்க முடியும்? பூமியை வேணா என் பொண்ணா ஏத்துக்கலாம், என்னால ஏத்துக்க முடியும். அவன் என்னோட பரம எதிரி, என்னோட வாழ்நாள் எதிரி, அவனை எப்படி என்னால மருமகனா ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்றாரு. ஓ அப்படியா, சரி, இப்பவே போய் நான் மீனா கிட்ட போய் நான் நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்றேன். உன் அண்ணன் சரச்சந்திரா தான் என்ன துப்பாக்கியால வந்து சுட்டு கொல்ல பார்த்தான், அதுக்கு அடுத்துதான் சாரதா என்ன காப்பாத்தினான், என் உயிரை காப்பாத்தினான் அப்படிங்கிற உண்மையை நான் போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லி திரும்பி மிரட்டுறாரு. உடனே அதுக்கடுத்து சரச்சந்திரன் வந்துட்டு, வேண்டாம் கேப்பி, வேண்டாம் கேப்பி, நான் வந்து பூமியும் என் மகளா ஏத்துக்கிறேன், ககனையும் வந்து என் மருமகனா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதோட மட்டும் இல்ல, நாளைக்கு காலையில நீயும் அபூர்வமும் சேர்ந்து மாலை மரியாதை பண்ணி ஒரு மருமகளை எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வரணுமோ அந்த மாதிரி செய்முறை செஞ்சு நீங்க நாளைக்கு வந்து நீங்க பூமியும் ககனையும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பெரிய அப்பா வடிக்கிறாரு, செக் பாயிண்ட் வைக்கிறாரு, தூக்கி ககனையும் பூமியும் நீங்க இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டி கேபி வந்து அவர் என்ன பதில் சொல்றாரு, என்ன சொல்றாரு எதையும் பார்க்கல, இவர் பாட்டி கிளம்பி போயிட்டாரு. உடனே சரச்சந்திரன் வந்து அதே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. காலையில விடிஞ்சிருது, வெளியே வாசல்ல வந்து உட்கார்ந்துருக்காரு சரச்சந்திரா. அவர் வந்து நைட்டெல்லாம் தூங்கி இருக்கவே மாட்டாரு, தூங்காம இதை பத்தி நினைச்சிட்டே இருப்பாரு. ககன் வந்து தன்னோட பரம எதிரி, அவனை இப்படி போய் நம்ம இப்படி கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டே இருப்பாரு. இந்த நேரத்துல அப்புறம் வந்து, குட் மார்னிங் மாமா, என்னாச்சு, ஏன் டல்லா இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. நைட்டு கூட நீங்க தூங்கவே இல்லையே, நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சுட்டே இருந்தீங்களே, என்னாச்சு மாமா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அது ஒன்றும் இல்லை அபூர்வா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அவங்க வந்து இந்த மாதிரி கேபி வந்து டிமாண்ட் வச்சிருக்கான் என்கிட்ட, பூமியை தன் மகளாகவும் ககனை தன் மருமகனாகவும் ஏத்துக்கணும்னு சொல்றான் அப்படின்னு சொல்லும்போது அபூர்வா என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு தூரத்துல இருந்து மருதாணியில ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. என்ன ரெண்டு பேரும் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மருதாணியோட மனசு நினைப்பாங்க, அது என்ன இந்த ஜென்மத்துல எப்படி அபூர்வா நடக்க விடுவா, அதெல்லாம் நடக்க விட மாட்டா அப்படின்னு நினைச்சு மனசுல நினைச்சிட்டு இருப்பாங்க. உடனே இவ தான் உனக்கு பெரிய ஆப்பே வைக்க போறா, அது தெரியாம நீ அவகிட்டே வந்து உன் குடும்பத்தை பிரிச்சதே அபூர்வா தான், அது தெரியாம நீ அவகிட்டே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரா பத்தே மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பாங்க மருதாணியில. உடனே அபூர்வா வந்துட்டு, அது ரொம்ப நல்ல விஷயம் தானே மாமா, நீங்க உங்க பொண்ணே உங்களுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் கிடைச்சிருக்காங்க, அவன் ஏதோ அவளுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்கிறதுக்காண்டி எல்லாம் வெறுத்து ஒதுக்க முடியுமா, நீங்க பூமியத்தை உங்கள் மகளாகவும் ககன மருமகனாகவும் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அபூர்வா, அந்த கேபி தான் தெரியாம பேசுறானா, நீயும் அதே பேசுற அப்படின்னு சொல்றாங்க. உடனே, என்ன மாமா பேசுறீங்க, பூமியை கல்யாணம் பண்ணது ககன், நான் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல யாருனாலும் அதை தான் சொல்லுவாங்க, பூமியோட புருஷன் ககன், அப்புறம் பூமியை மட்டும் கூப்பிட்டுட்டு ககனை எப்படி கூப்பிடாம இருக்க முடியும், அவங்க ரெண்டு பேரும் இப்ப புருஷன் முன்னாடி ஆயிட்டாங்கல்ல, நீங்க சந்தோஷமா போய் உங்க மகளை கூட்டிட்டு வரோம், நானும் உங்க கூட வரேன். கேபி தான் என்னோட அன்பை வந்து புரிஞ்சுக்கவே மாட்டேக்காரு, நான் இந்த குடும்பத்து நலனுக்காக தான் நான் எல்லாத்தையும் பண்றேன், ஆனா கேபியும் ஒரு நாள் என்ன புரிஞ்சுப்பாரு மாமா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுது ஆக்டிங்க போடுறாங்க. நீலி கண்ணீர் வடிச்சு அந்த கேபி தான் என்ன புரிஞ்சுக்காம என்ன எப்பவுமே வில்லியா வந்து ட்ரீட் பண்றாரு, ஆனா நான் இந்த குடும்ப நலத்துக்காக தான் ஒன்னும் பண்றேன், நான் இப்ப கூட பாருங்க உங்க மகளை உங்க கூட சேர்த்து வைக்கணும், அந்த ககனே நம்ம மருமகனை ஏத்துக்கலாம், நம்ம சொத்துல கூட பாதி கொடுக்கலாமாமா, அந்த லெவலுக்கு பேசுவாங்க அபூர்வா. 2 கோடி கேட்டதுக்கே கொடுக்கல, சொத்துல பாதி கூட நம்ம எழுதி வைக்கலாம் அவங்களுக்காக, அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி, உங்க வாரிசு, அதை எப்படி நம்ம இது பண்ணலாம், நம்ம 2 பேரும் போய் அவங்கள கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரச்சந்திராவுக்கு வந்து ஒரே சந்தோஷத்தின் உச்சத்துக்கு போயிடுவாரு. நீ மட்டும்தான் அபூர்வா என்ன நல்லபடியா புரிஞ்சு வச்சிருக்க, எனக்கு எது நல்லது எது சரி எல்லாமே உனக்கு மட்டும் தான் தெரியும், நான் கூட நீ இந்த விஷயத்த எப்படி எடுத்துப்பியோன்னு நினைச்சு பயந்துட்டே இருந்தேன், ஆனா கடைசியில நீயே ஒத்துக்கிட்ட, எனக்கு இதுக்கு மேல என்ன வேணும், சரி நான் போய் ரெடி ஆகுறேன், சரி மாமா நீங்க போய் ரெடி ஆகுங்க, நான் மத்த வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சரச்சந்திரன் வந்து உள்ள ரெடியாக போவாரு. உடனே பதை அடிச்சுட்டு எகிரி குதிச்சுட்டு வரும் மருதாணியில, அம்மா என்னம்மா உலகமாக நடிப்பா இருக்கு, நீ என்னம்மா அந்த பூமியை அந்த திருப்பியும் இந்த வீட்டுல விட்டு வெளியே அனுப்பணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்ப நீயே அவளை போய் கூப்பிட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இங்க என்னம்மா நடக்குது, தலையே சுத்துது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அபூர்வா எதுக்கு இதெல்லாம் பண்றாங்கன்னா, பூமி வந்து ககன் தான் தாலி கட்டினாங்கன்னு சொல்றாங்க, ஆனா ககன் நான் அவளுக்கு தாலியே கட்டலன்னு சொல்றாங்க. இதுல எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்கணும் முதல்ல, அதுக்கு இவங்களை முதல்ல இந்த வீட்டுக்கு வர வைக்கணும், பூமியும் ககனும் வர வச்சு இங்க ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணணும். அது நடந்துச்சு, அது நல்லபடியா நடந்துச்சுன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு, இல்ல அந்த ககன் வந்து முடியாது வைக்காது அப்படின்னா அவ பொய்யா கல்யாணம் பண்ணி நான் நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு அதை வச்சு கண்டுபிடிச்சிருவேனா, அதுக்காக தான் நான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன். சரிம்மா இப்ப உண்மையாவே கல்யாணம் நடந்துச்சுன்னா அது அப்புறம் பாத்துக்கலாம், அதுக்கு அடுத்து என்ன பிரச்சனை பண்ணி எப்படி அனுப்பணும்னு எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. ஒருவேளை கல்யாணம் நடக்கல அப்படின்னா அதை வச்சு ஒரு பெரிய ஆட்டத்தையே நான் ஆட போறேன்,
கல்யாணம் நடக்கலன்னா பொய்யா தாலி கட்டிட்டு போய் அவன் வீட்டுல இருந்தான்னு சொன்னா அதுக்கடுத்து அவர் அப்பா என்ன அவளை நல்லபடியா வச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு எது நடந்தாலும் நான் எனக்கு சாதகமா மாத்திக்குவேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி கேக்க புக்கேன்னு சிரிச்சுட்டு மருதநிலையிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அம்மா நீ வில்லாதி வில்லிமா, உன்கிட்ட இருந்து யாராவது தப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாரதா வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க, தீபாவளி காட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல வந்து இவங்க பூமி வராங்க, வந்து இந்த மாதிரி ககனையும் வந்து பூமியையும் வந்து இன்னைக்கு அப்பா வந்து மகளாவும் மருமகனாவும் எங்களை ஏத்துக்க போறாங்க, எங்களை வந்து வீட்டுல கூட்டிட்டு போக போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே சாரதாக்கு கை ஓடல காலு ஓடல, அப்படியே தீபாவளி வந்து அதிர்ச்சியில பொத்துன்னு கீழே போட்டுறாங்க. ஐயோ நான் இதுதானே நடக்கணும்னு இவ்வளவு நாளா வேண்டிட்டு இருந்தேன், உங்க அப்பா உன்னை மனசார உன் பொண்ணா ஏத்துக்கணும், ககனை மருமகனா ஏத்துக்கணும் தானே நினைச்சிட்டு இருந்தேன், இது எப்படிமா சாத்தியம், இது யாருமா சொன்னா, யாரு சொன்னா நீ நம்புற அப்படின்றாங்க. மாமா தான் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, கண்டிப்பா இன்னைக்கு வருவேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஆனா மாமா ஆல்ரெடி வெறுத்து ஒதுக்கிட்டு இருக்காரு ககன் மாமா, அவங்க வந்த நேரத்திலயும் அவர் வந்து அவங்களை அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டா என்னத்த பண்றது, அவர் நல்லபடியா என் கூட சேர்ந்து வாழணும், என் கூட வரணும் அத்தை அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கடவுள்கிட்ட, சரி இப்ப நீ முதல்ல கடவுள்கிட்ட வேண்டு பூமி, அவங்க அப்பா வரும்போது ககன் வந்து நல்லபடியா மனசு வச்சு அவங்களை அவமானப்படுத்தாம நல்லபடியா அவங்களை ஏத்துக்கணும், நீ ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டு பூமி அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டுறாங்க. இதுக்கடுத்து என்ன நடந்துச்சு, ககன் வந்து சரச்சந்திரா அசிங்கப்படுத்துறாங்களா, ஏன்னா ககன் சரச்சந்திரா எதிர பார்த்தாலே சண்டை தான் நடக்கும். இந்த நேரத்துல சரச்சந்திரா வந்து ககனையும் கூட்டிட்டு போறதுக்கு தான் வீட்டுக்கு மகன் மருமகளா கூட்டிட்டு போக வராங்க. ககன் வந்து இந்த கல்யாணமே நடக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ என்ன நடக்குதுங்கிறத பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம். பார்ட் 2 வீடியோ 5:30 5:30 போடுவேன். ஸோ மறக்காம பார்ட் 2 வீடியோ பாருங்க. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டிடுவ இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திக்கிறேன், பை பாய்.